கன்னியாகுமரியில் பெய்த தொடர் மழை காரணமாக தாமிரபரணி கோதையாறு ஆற்றங்கரையோர பகுதி செங்கல் சூளைகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் சுமார் 6 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக செங்கல் சூளை தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ஒரு மாசத்துக்கும் மேலாக பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை கடந்த வாரம் அதிக மழையாக பெய்ததால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள், பிரதானமாக அணைகள் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் போன்ற அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதால் இந்த அணைகளில் இருந்து கடந்த வாரம் ஒரே நேரம் 45,000க்கும் மேற்பட்ட கன அடி வினாடிக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள், ரப்பர் தோட்டங்கள், அதே போல வாழை, மரவள்ளி கிழங்கு, காய்கறி போன்ற தோட்டங்களில் தண்ணீர் புகுந்து வீடுகளிலும் தண்ணீர் சூழ்ந்தது. தற்போது மழை விட்டு பெய்து மழை குறைந்த நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மழைநீர் வடிந்து வருகிறது. ஆனால் தாமிரபரணி ஆற்றின் கரை, தாமிரபரணி, பரளியார், கோதையாறு போன்ற ஆற்றின் கரையோரம் இருக்கும் பகுதிகளான அஞ்சாலிக்கடவு, மூவாற்றுமுகம், சிதறால், திக்குறிச்சி, ஞாராமலை, அதுபோல தோவாளாய், ஆரல்வாய் போன்ற பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளை உற்பத்தி செய்யும் தொழில் மையங்கள் இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் அங்க உற்பத்தி செய்து வைத்திருந்த 1 கோடிக்கு மேலான செங்கற்கள் தற்போது அடையாளமே தெரியாம அந்த நியூஸ் 18 பிரத்யேகமாக பிடித்த அந்த கழுகு பார்வையில் பார்க்க முடிகிறது. அந்த கற்கள் அடையாளமே தெரியாமல் தண்ணீர் கரைந்தது. அதே போல விறகு டன் கணக்கில் பல ஆயிரக்கணக்கான விறகு, அது போன்ற ஆயிரக்கணக்கான டன் களிமண்களும் தண்ணீர் அடித்து சென்றதால் பெரும் உற்பத்தியாளர்கள், உரிமையாளர்கள் பெரும் பாதிக்கப்பட்டது. அதே போல 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும், பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழில் சம்பந்தமாக மறைமுகமாகவும் தொழில் செய்து வருகிறது. இந்த தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டது. இது போல இந்த செங்கல் சூளை 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளில் கடந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலும் தண்ணீர் சூழ்ந்து பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த சூளை உரிமையாளர்களுக்கு வங்கி கடன் எடுத்து இந்த தொழில் செய்வதால் இந்த இழப்பை நிவர்த்தி செய்ய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பாலா, சஜயகுமார், இப்போ நீங்க குறிப்பிட்ட பாதிப்புகள் என்பது அந்த அப்பகுதி மக்களுக்கும் இந்த செங்கல் சூளை உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அரசு தரப்பு அதிகாரிகள் தரப்பிலிருந்து இந்த இழப்புகளை மதிப்பீடு செய்வதற்காக யாரேனும் பார்வையிட்டு இருக்கிறார்களா? தொடர்பான பணிகள் எதுவும் தொடங்கி இருக்கா? பாலா, அதாவது விவசாய நிலங்கள், வீடுகள், அதே போல பாதிக்கப்பட்ட சாலைகள், இதற்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தமிழக அரசு கணக்கீடு செய்து பராமரிப்பு பணிகளும் இழப்பீடு கொடுப்பதற்காக முயற்சிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த செங்கல் சூளை உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையையும் அப்போதும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தற்போதும் இந்த இழப்பு 6 கோடிக்கும் மேல் இழப்பு ஏற்பட்ட இந்த உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரசு தரப்பில் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாலா, நன்றி சஜயகுமார், விரிவான விவரங்களுக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமிரபரணி, கோதையாறு ஆற்றங்கரையோர பகுதிகளில் பெருமளவு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் செங்கல் சூளைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தொலைக்காட்சி படம் பிடித்த கழுகு பார்வை காட்சிகளை பார்த்தும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.